தமிழ் தானியம் வலையொலி உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் எங்களோட தாத்தாண்ட மரக்கரை தோட்டத்திலிருந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த வேலை நாங்கள் தாத்தாவை சந்திப்போம். வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கு. கனநாளை வாரம் பிரச்சனை இல்லை, இப்போ வந்தாலும் பிரச்சனை. சரி, நாங்கள் மரக்கரை தோட்டம் செய்திருக்கிறோம். நினைச்சதை விட நல்லா வந்திருக்கேன்னா தாத்தா? நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. சரி, எங்கள்கிட்ட என்னென்ன மரக்கறி இருக்கான்னு சொல்லுங்க. மரக்கறி பச்சை மிளகா, தக்காளி, கத்தரி இப்போதான் காய்க்க துவங்குது. ஓகே. மற்றது உருளைக்கிழங்கு 3/4 திட்டம் விளைஞ்சி விட்டுது. ஓகே. உள்ளி 90% விளைஞ்சி விட்டுது. வெங்காயம், சின்ன வெங்காயம் அரை திட்டத்துக்கு வந்துட்டுது. மற்றது கோவா இருக்குது. கோவாவை விட சலாட் இருக்குது. சலாட்டை விட இன்னும் இந்த லீக்ஸ் போஞ்சி இருக்கு, சைப்ஸ் இருக்கு. மற்றது அவரை இனங்கள் இருக்கு. அப்படி நிறைய மரக்கறிகள் நாங்கள் பயிரிட்டிருக்கிறோம். உண்மை. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% நாங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். 80 சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் கூடன்னு சொல்லலாம். இன்னும் 3 மாதம் இருக்குதான். 3 மாதம் இருக்குது. எங்களோட இந்த பரிட்சாத்த முயற்சி வந்து முழுக்க இயற்கையாக முறையில் மேற்கொள்ளப்பட்டதால அதில் நாங்கள் 80% வெற்றின்னு சொல்லலாம். உண்மை. என்னதான்? ரைட். இதில் எங்கள்கிட்ட தோட்டத்தில் இப்போ என்னென்ன பல மரங்கள் இருக்குது. பல மரங்கள் வந்து ஆப்பிள் மரம் ஏற்கனவே நிற்கிற கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான ஆப்பிள் இருக்குது. மற்றது செரி இருக்குது, பியர்ஸ் இருக்குது. மற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் வெள்ளரி கொட்டை வந்து போட்டு வெள்ளரியும் காய்க்கிற நிலைமைக்கு வந்துருக்கு. என்ன ரைட். அப்போ இவ்வளோ பல மரங்கள் இருக்குங்கிற இதில் மிளகாய் பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 விதமான மிளகாய்கள் இருக்குது. கரிமிளகாய் உண்டு, மற்றது உரைப்பான மிளகாய், இன்னொன்று சாதாரண மீடியம், ஒரு இடைத்தரமான உரைப்பும் இடைத்தரமான உரைப்பின்மையும் கலந்து ஒரு மிளகாய். அதே மாதிரி கத்தரியில வெள்ளை கத்தரி, நீல கத்தரி, வெள்ளை கத்தரியில முட்டி கத்தரி, நீள கத்தரி. அது சம்பல் போட நெல்லுன்னு சொல்லி எல்லாரும் விரும்பி வேண்டுவார்கள். நீலக்கத்தரி கறி சமைக்கலாம், பொரிக்கலாம், குழம்பு வைக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன போட்டால் அவங்கள்ட்ட கீரை தேவையான கீரை வெள்ளாரை போட்டுருக்கிறோம், சோளம் போட்டுருக்கிறோம். ரைட். இப்போ அவ்வளவு மரக்கறியும் நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்தில் பெரிய அளவு விவசாயம்னு சொல்லி இல்லாமல் ஒரு வீட்டு தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் வச்சு இருப்பேன். அதான் 2 ஏக்கருக்கு வரும். 2 ஏக்கருக்கு நாங்கள் செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். இது தொடர்பான மிகுதியான காணொலிகள் காய்ச்சிருக்கிற மரக்கறிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் காணொலியில் இணைப்போம். நீங்கள் பாருங்கள், சந்தோஷப்படுங்க. தொடர்ந்தும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த என்னென்ன பருவ காலத்தில் என்னென்ன மரக்கறிகள் செய்யலாம், என்னென்ன தானியங்கள் செய்யலாம். நாங்கள் என்னென்ன தானியங்கள் தான் போட்ட நாங்கள் எள்ளு, பயறு, உளுந்து, கடலை, கவுப்பி, மைசூர், சோயா, மைசூர் எல்லாம் போட்டுனாங்க. அப்போ அதில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. ஏன் வந்தது? புல்லு வந்தது. ரைட். அப்போ நாங்கள் எந்த விதமான ரசாயனங்களை பயன்படுத்தி நாங்கள் புல்லுகளை அழிக்கல, அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாத அளவுக்கு எங்களுக்கு புல்லு வந்துட்டுது. அப்போ அது இந்த விவரங்கள் அதை என்ன மாதிரி வெற்றி கொள்ளலாம், இயற்கையான முறையில் இந்த மாதிரி வெற்றி வருஷம் டீக்குள்ள கொஞ்சம் ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு இடைவெளியிலே அதுகளை போட்டு அந்த கழுற மிஷின்களால புல்லு வெட்டத்தக்கதா செய்தால் சீடர் என்று அழைக்கப்படுற விதை தானாக பயிரிடுற ஒரு கருவி ஒன்று இருக்கு. அது நேர அப்படியே பயிரிடும். அதை பயன்படுத்தி பயிரை நட்டு போட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த புல்லுகளை பிடுங்கி எடுக்கத்தக்கத இல்லாமல் செய்யறது வெட்டி ஆளின் பலத்தால முழு பிள்ளையும் அழிக்க முடியாது. ஒரு பேரை 2 பேரை தவிர குறைஞ்ச மனித வளம் பயன்படுத்தி ஏக்கர் கணக்குக்கு அப்படி கொஞ்சம் தந்திருவாங்களை கையாண்டுதான் அந்த புல்லுகளை இல்லாமல் செய்யும். தொடர்ந்து உங்களோட காணொலிகளோட இணைந்திருங்க. உங்களோட தோட்டம் தொடர்பான முழுமையான காணொலி உங்களுக்கு இங்கே இணைக்கப்படும்.